காலையில லலிதா ஆபீஸ்க்கு கிளம்பாம தூங்கிக்கிட்டு இருக்க டாக்டரும் அடிச்சு எழுப்பி விட்டு ஆபீஸ்க்கு போகலையான்னு கேட்டா, எனக்கு மூடே சரியில்லை அதனாலதான் போகலன்னு சொல்றா. டாக்டரும் முரளியை நினைச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றான்னு. எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? போய் அவன் சட்டையை பிடிச்சு, டே மவனே, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காளா? ஒன்னு எஸ்ன்னு சொல்லு, இல்ல நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருன்னு சொல்லு. எஸ்ன்னு சொன்னா ஓகே, நோன்னு சொன்னா 2 நாள் அழுதுட்டு 2 கிலோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டே இரு. இதுக்கு போய் இப்படியே இருப்பியான்னு அட்வைஸ் பண்றா. இங்க முரளி அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வாவர் கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க, வாவர் அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்து கோவத்துல கசக்கி தூக்கி எரிஞ்சு, ஸ்டேஷன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப வந்து லீவ் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ ஒன்னும் ராஜாவுக்கு வேலை பார்க்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கற. ராஜா விட்டுட்டு போன கேஸ் எல்லாத்தையும் நீ தான் முடிக்கணும்னு சொல்லி அனுப்புறான். இதை நினைச்சு முரளியும் சோகமா வெளியே வர, கவிஞனும் ராஜாவை பத்தி முரளி கிட்ட கேக்குறான். ராஜா மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவரை ரீச் பண்ண முடியலன்றத சொல்ல, அப்ப ஜீவா வந்து கங்காரு குட்டிக்கு அவங்க அம்மா இருக்கிற இடம் தெரியாம இருக்குமான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜா சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணம் வாவர் தான் நினைச்சு ஹையர் ஆபீசர் அவனை கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்க, வாவரும் எனக்கு அவன் மேல கோவம் இருக்குதான், ஆனா அதுக்காக அவன் கெரியர் அழிஞ்சு போகணும்னு நான் நினைச்சது இல்ல. ஏன்னா அவன் ஸ்கில் மேலையும் அவன் பண்ற வேலை மேலையும் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படி எதுக்குதான் சார் அவன் மேல அவ்வளவு வெறுப்புன்னு கேட்க, நீ என்னையா போலீஸ் வேலைனா சினிமால வர்ற மாதிரி நீதியை நிலைநாட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நம்மளா வெறும் ரோபோ தான். இதுல அந்த ராஜா பப்ளிக்கை எதிரியாக்குனா கூட பரவாயில்ல, அரசியல்வாதிகளை எதிரியாக்கிக்கிட்டு இருக்கான். அவனை நாங்கெல்லாம் வெறுக்கல, இந்த சிஸ்டம் தான் வெறுக்குதுன்னு சொல்றாரு. இங்க ஐராவதனும் ராஜா சஸ்பெண்ட் ஆன விஷயத்த பசங்க எல்லார்கிட்டையும் சொல்லி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லாரும் ஆறாமரம் உட்காந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா முரளி எதையோ மொட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப லலிதா வந்து, என்னடா இங்க எல்லாரும் உன்ன மாதிரியே கிஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அம்மா தாயே தயவு செஞ்சு வந்து உட்காருன்னு சொல்றான். லலிதாவும், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற, நான் பண்ண ப்ரொபோசலுக்கு என்ன பதில்னு கேட்க, எனக்கு பிலோபோபிபான்ற ஒரு நோய் இருக்குன்னு ஸ்டார்டிங்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்ததா ஒப்பிக்க ஆரம்பிச்சதும், ஒரு நிமிஷம் பக்கத்துல வான்னு கூப்பிட்டு பலார்னு ஒரு அறை விட்டு, நீ என்ன லவ் பண்ணாம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அதை விட்டுட்டு நீ இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அறம் மட்டும்தான் விழுந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு போறா. இங்க சத்யாவோட டியூஷன் டீச்சர் ஒரு வாரம் லீவ் போட்டதுனால அந்த ஒரு வாரத்துக்கு டியூஷன் எடுக்க ராஜா வந்திருப்பான். ராஜாவும் பசங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு உங்களை பத்தின செல்ஃப் இன்ட்ரோ அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்கன்றத சொல்றான். எல்லா பசங்களும் இன்ட்ரோ கொடுத்து நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சத்யா மட்டும் எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், நான் அவர் கூட இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா. இதை கேட்டு ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா எல்லா பசங்களுக்கும் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சத்யாவை கூப்பிட்டு எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்க, சத்யாவும் பாட்டு பாட அதை கேட்டு பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டியூஷன் முடிஞ்சதும் எல்லா பசங்களையும் அனுப்பிவிட சத்யா வேகமா ஓடி வந்து ராஜாவை கட்டி பிடிச்சு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னை பார்த்து அப்படியே உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு வந்தேன்னு சொல்ல சத்யாவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அப்ப சத்யா, நான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ தான் என் அப்பான்னு சொல்லவே இல்ல, நீ போனதுக்கு அப்புறம் தான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு, எனக்கு டைம் ஆச்சு, லேட்டா போனா ஆட்டோக்கார அங்கிள் அம்மா கிட்ட போட்டு விட்டுருவாரு, அதனால நான் இப்ப கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போக, அப்ப முரளி, கவிஞன், ஸ்பென்சி, ஜீவா எல்லாம் வர்றாங்க. அப்ப முரளியும் சத்யா கூட இருக்கிறதுக்காக டியூஷன் வாத்தியாரா தான் வரணுமான்னு கேட்க, டேய் நான் வந்ததுக்கான காரணமே வேற, நீங்க எதுக்கு வந்தீங்க, ஸ்டேஷன்ல வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்க, கவிஞனும் எதுவுமே சரியில்லை சார், இந்த லேண்டு பிரச்சனை, இபி பில் பிரச்சனை, சம்பள பிரச்சனை எதுவுமே இன்னும் முடியலன்னு சொல்றான். ராஜாவோ இதுக்கு பின்னாடி அந்த ஐராவதன் தான் இருக்கான், நாம இதை ஃபேஸ் பண்ணணும்னா நாமளும் இறங்கி அவன மாதிரியே யோசிச்சு அடிக்கணும்னு ஏதோ ஒரு பிளான சொல்லி இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், போய் தெரியாம பண்ணுங்கன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.